இன்றைக்கி பாருங்கள், ஸ்கூலுக்கு போகிற வேலை இருந்தது. எங்கள் வீட்டு பாப்பாவுக்கு தெரியாமல் பாருங்கள் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், உப்பு, மஞ்சள்தூள், லெமன் எல்லாம் போட்டு கருவேப்பிலை மேலே போட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இது வறுக்கிறதுக்காக. இது என்னென்னு பார்க்குறீங்கன்னா கொடுவா மீன் தாங்க. கொடுவா மீனில் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி குழம்புக்கு. இதையுமே அப்படி தான் போகிறதுக்கு முன்னாடி மிளகாத்தூள், புளி, உப்பு, மஞ்சள்தூள் எல்லாமே போட்டு நல்லா புளியோடு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா ஊற வச்சு இதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ நான் குழம்பு வைக்க போகிறேன். இது இந்த மாதிரி சிம்பிளாக வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி இந்த மாதிரிலாம் வச்சுட்டோன்னா நம்ம வேலை செய்யும்போது ஈஸியாக இருக்குங்க. இப்போ இது வறுக்கிறதுக்கான மசாலா தான். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு ஸ்பெஷலாக சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள், உப்பு, நல்ல மிளகு சேர்த்து அரைச்சிட்டு தான் இதில் பூசிட்டு வறுத்துருவேங்க. பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், மிளகு, தேங்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து மீன் குழம்புக்கு அரைச்சிக்கிறேன். அப்படியே பாருங்கள், மசாலா எல்லாம் நம்ம புரட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், ஒரு நிமிஷம் மீன் வறுவல், கொடுவா மீன் வறுவல் பாருங்கள் ரெடி.